இலங்கை அதிபர் தேர்தலில் அனுர குமார திசநாயக்க முன்னிலை. மார்க்சிஸ்ட் கொள்கையுடன் என்பிபி கூட்டணியின் அங்கமாகி அதிபராக முனைப்பு. நியூயார்க்கில் தான் தங்கவுள்ள விடுதிக்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய புலம்பெயர்ந்தோர் கலை நிகழ்ச்சியுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு. நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா எதிர்கால மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. ஏஐ உள்ளிட்டவை தொடர்பாக அமெரிக்க முன்னணி நிறுவன அதிகாரிகளுடன் உரையாட திட்டம். அமெரிக்க முதல் பெண்மணி ஜில் பைடனுக்கு பரிசளித்த பிரதமர் மோடி. ஜம்மு காஷ்மீரின் பாரம்பரிய பேப்பியர் மச்சே பெட்டி பாஷ்மீனா சால்வையை பரிசளித்து உற்சாகம். உலகம் முழுவதும் உள்ள இந்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் நடந்து கொண்டுள்ளார். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா பேட்டி. வழக்குகளை சந்தித்து வருபவர்களும் நீதிமன்றத்தால் கண்டனத்திற்கு உள்ளானவர்களும் தான் திமுக அமைச்சர்களாக உள்ளனர். பிரதமரை வெட்டுவேன் என்று கூறிய தாமு அன்பரசன் அமைச்சராக நீடிப்பது ஏன் எனவும் ஹெச் ராஜா கேள்வி. அனைத்து கட்சிகளும் உடன்படும் நிலையில் இன்னும் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன என திருமாவளவன் கேள்வி. தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளை இழுத்து மூட வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி சிடி மணி கைது. சேலத்தில் தலைமறைவாக இருந்தவரை சுற்றி வளைத்து கைது செய்த தனிப்படை போலீசார். போலீசார் என்கவுண்டரிலிருந்து எனது மகனை காப்பாற்றுங்கள். கைது செய்யப்பட்ட ரவுடி சிடி மணியின் தந்தை கதறல். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் சொத்துகள் பறிமுதல். 4 கார்கள், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திர ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது திமுக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதாக OPS கண்டனம். வழக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்படும் எனவும் அறிக்கை. பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் நுழைவு வாயில் தூண் இழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜையில் சலசலப்பு. திமுக மற்றும் பாமகவின் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. விருதாச்சலத்தில் கஞ்சா தொடர்பாக காவல்துறையினர் அதிரடி சோதனை. 50க்கும் மேற்பட்ட போலீசார் 8 குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று தீவிர தேடுதல் வேட்டை. ஈரோடு தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள ஜவுளிக்கடையில் துணி வாங்க குவிந்த மக்கள். சலுகை விலையில் துணிகள் விற்பனை என அறிவிக்கப்பட்ட நிலையில் குவிந்த மக்களிடையே தள்ளுமுள்ளு. வாணியம்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த 2 இளைஞர்களை தாக்கி தங்கச் செயின், செல்போன் பறிப்பு.
வழிப்பறி செய்துவிட்டு 9 பேர் கொண்ட கும்பல் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி. புதுக்கோட்டை அருகே சஸ்பெண்ட் ஆகி பணிக்கு திரும்பிய பின்னும் செல்போன் பேசியபடி அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். ஏற்கனவே 4 நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் பயணிகளின் உயிருடன் விளையாட்டு. கொடைக்கானலில் 5 லிட்டருக்கும் குறைவான பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தினால் 20 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு. பசுமை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. திருச்சி எடமலைப்புதூரில் உள்ள உணவகத்தில் சத்துணவு முட்டை பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். சத்துணவு அமைப்பாளர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி. அருவி மற்றும் ஆற்றங்கரைகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி வழங்கி உத்தரவு. லட்டு சர்ச்சைக்கு நடுவிலும் புரட்டாசி மாத உற்சவத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குவிந்த பக்தர்கள். பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தேச அரசியலை மாற்றவே டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தேன். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் சட்டவிரோத ஊடுருவலை தடுத்து ஆயுதங்களை பறிமுதல் செய்ய பாதுகாப்பு படையினர். 2 நாட்களில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தீவிர சோதனை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 280 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினின் சுழலில் சிக்கி வீழ்ந்த வங்கதேச வீரர்கள் முதல் இன்னிங்ஸில் சதமடித்த நிலையில் 2வது இன்னிங்ஸில் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 520 விக்கெட்டுகளை வீழ்த்தி மேற்கிந்திய வீரர் வால்ஷ் சாதனையை முறியடித்த அஸ்வின் ஷேன்வான் சாதனையை சமன் செய்து அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் 8வது இடம் பிடித்து அசத்தல். 5 நாட்கள் திட்டமிடப்பட்ட ஆட்டத்தை 4 நாட்களிலேயே முடித்த இந்திய வீரர்கள் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை.